தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசின் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்ற சமயத்தில் திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு பாஜக சார்பில் கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்பட்டது. சென்னை பனையூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது வீட்டின் முன்பு கருப்பு கொடி ஏந்தி கொண்டு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாடு ஒரு தொகுதியை கூட இழக்காது என்று கூறினார். புதிய லோக்சபாவுடைய எண்ணிக்கை என்னவாக இருந்தாலும் கூட அதே 7.17% தமிழகத்திற்கு இருக்க போது, யூபிக்கு அதே இருக்க போது, கர்நாடகாவுக்கு அந்தந்த விகிதாச்சார அடிப்படையில் இருக்க போது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களாக இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது அதையெல்லாம் மறைத்துவிட்டு மறந்துவிட்டு ஒரு தொகுதி மறுசீரமைப்பு நாடகம் என்பதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கேரளாவுடன் முல்லை பெரியாறு அணை, கர்நாடக அரசிடம் ஓசூர் வரையிலான மெட்ரோ விரிவாக்கம் உள்ளிட்டவை குறித்து ஏன் பேசவில்லை என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஆகியவற்றில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார். திருநெல்வேலியில் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் கருப்பு கொடி போராட்டம் நடைபெற்றது. இதேபோன்று சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தனது வீட்டில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்தவர் ஊழலை மறைப்பதற்காக இல்லாத பிரச்சனையை வைத்து திமுக ஷூட்டிங் நடத்துவதாக விமர்சித்தார். அறிவிப்பு வந்தா பரவாயில்ல, இல்லாத அறிவிப்பை வைத்துக்கொண்டு, சொல்லாத ஒரு பிரச்சனையை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் சுயநலத்திற்காக நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவீங்க. அப்போ பொய்யா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எதுக்கு? ஆக அப்பட்டமான ஒரு ஷூட்டிங் நடத்தி கொண்டிருந்தா தனியா ஷூட்டிங் நடத்தினாரு முதல்வர். இன்னைக்கு எல்லாம் அவங்க வேண்டியவங்களை வச்சு ஒரு ஷூட்டிங் நடத்துறாங்க, அவ்வளவுதான் விஷயம். இதேபோன்று கோவை கணபதி பகுதியில் பாஜக மாநில பொருளாளர் SR சேகரின் வீடு முன்பு கருப்பு கொடியுடன் போராட்டம் நடத்திய பாஜகவினர் திமுகவிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கண்டனூரில் பாஜக மூத்த தலைவர் H. ராஜா தனது இல்லத்தில் கருப்பு கொடியை ஏற்றி தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார். இதேபோன்று ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் பாஜக MLA CK சரஸ்வதி தனது வீட்டின் முன்பு கருப்பு கொடி ஏந்தி திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார். வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கலாம், வியாபாரம் பெருகிக்கிட்டு தான் போகுது. வேற பழம் இது திண்டிவனம் பழம் தித்திக்கிற மாதிரி இருக்கும். இது திண்டிவனம் பழம், சும்மா தித்திக்கிற பழம் என திண்டுக்கல்லில் தர்பூசணி பழங்களின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் சூழலில் பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள இளநீர், பழச்சாறு, வெள்ளரி, தர்பூசணி உள்ளிட்டவற்றை உட்கொண்டு வருகின்றனர். இதனால் அவற்றின் விற்பனையும் அமோகமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திண்டுக்கல்லில் தர்பூசணியின் விற்பனை தற்போது சூடுபிடித்துள்ளது. திண்டிவனத்தில் விளைந்த தர்பூசணி பழங்கள் லாரிகள் மூலம் எடுத்து வரப்பட்டு சாலையோரங்களில் வைத்து விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிலோ தர்பூசணி 15 முதல் 20 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள், உள்ளூர் வியாபாரிகள் போட்டி போட்டுக் கொண்டு வாங்கி செல்கின்றனர். தண்ணி பழம் இப்போ அங்கேயே 8 ரூபா 7 ரூபா போடுறாங்கண்ணே. நாங்கள் வியாபாரிக்கே 10 ரூபா தானே கொடுக்குறோம். வியாபாரி எல்லாருக்குமே 10 ரூபா வண்டிக்காரங்களுக்கு போனால் கொடுக்குறோம். நாங்கள் அவங்க வாங்கிட்டு போய் 20 ரூபா கொடுக்குறாங்கண்ணே. பெட்ரோலு, வண்டி வாடகை, சம்பளம் ஜாடி எல்லாமே இருக்குண்ணே. அவங்க அனுசரித்து அதுக்கு தகுந்த மாதிரி போடுறாங்கண்ணே. வரும் நாட்களில் தர்பூசணியின் விற்பனை இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கியூபா, ஹைதி, நிகரகுவா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளில் இருந்து வந்த 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோரின் சட்ட பாதுகாப்பை ரத்து செய்ய உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் திட்டத்தை ட்ரம்ப் தீவிரப்படுத்தியுள்ளார். அதன் ஒரு பகுதியாக கியூபா, ஹைதி, நிகரகுவா மற்றும் வெனிசுலாவில் இருந்து அமெரிக்காவிற்கு வந்தவர்களுக்கு மனிதாபிமான முறையில் வழங்கப்பட்ட சட்ட பாதுகாப்பை ரத்து செய்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். முந்தைய பைடன் ஆட்சியில் இந்த 4 நாடுகளில் இருந்து வந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புடன் 2 ஆண்டுகள் தங்குவதற்கு அமெரிக்கா அனுமதி அளித்திருந்த நிலையில் தற்போது அதனை ட்ரம்ப் ரத்து செய்துள்ளார். இதன் மூலம் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் அமெரிக்காவிற்கு அகதிகளாக வந்த 5,32,000 பேர் அடுத்த ஒரு மாதத்தில் வெளியேற்றப்படும் சூழல் உருவாகியுள்ளது. விண்வெளி நிலையத்தில் தங்கியிருக்கும் சீன வீரர்கள் விண்வெளியில் 7 மணி நேரம் நடந்து ஆய்வு பணி மேற்கொண்ட காட்சிகள் தான் இவை. அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளின் பங்களிப்புடன் சர்வதேச விண்வெளி மையம் செயல்பட்டு வரும் நிலையில் அதில் இடம்பெறாத சீனா தனியாக விண்வெளி மையத்தை கட்டமைத்துள்ளது. தியாங்காங் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த விண்வெளி மையத்தில் 3 சீன வீரர்கள் தங்கி ஆய்வு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் காய் மற்றும் சாங் ஆகிய 2 விண்வெளி வீரர்கள் விண்வெளி நிலையத்திலிருந்து வெளியே வந்து சிறிது தூரம் நடந்தனர்.
தற்போது விண்வெளி குப்பை கவசம் மற்றும் வெளிப்புற உதவி சாதனங்களை விண்வெளி நிலையத்தின் வெளிப்புறத்தில் நிறுவினர். அதன் பின்னர் விண்வெளி நிலையத்திற்கு திரும்பினர். கடந்த அக்டோபர் மாதம் விண்வெளி நிலையத்திற்கு சென்ற இக்குழுவினர் ஆய்வுப் பணியை முடித்து ஏப்ரல் அல்லது மே மாத தொடக்கத்தில் பூமிக்கு திரும்பலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாம்பன் புதிய ரயில் பாலம் அடுத்த 2 வாரங்களில் திறக்கப்படலாம் என தென்மண்டல ரயில்வே மேலாளர் கிஷோர் சௌத்ரி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கடலின் நடுவே பழைய ரயில் பாலம் அருகில் 545 கோடி ரூபாயில் புதிய ரயில் பாலம் கட்டப்பட்டுள்ளது. இதில் 650 டன் எடையுள்ள செங்குத்து வடிவில் திறந்து மூடக்கூடிய தூக்கு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவிற்கு தயார் நிலையில் உள்ளது. புதிய ரயில் பாலத்தை திறப்பதற்காக பிரதமர் மோடி ராமேஸ்வரத்திற்கு வரவுள்ள நிலையில் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை ரயில்வே தென்மண்டல மேலாளர் கிஷோர் சௌத்ரி உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இதேபோன்று மண்டபம் முகாமில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தை ரயில்வே துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இன்னும் 2 வாரங்களில் பாம்பன் பாலம் திறக்கப்படலாம் என்றும் புதிய பாலத்தில் முதல் ரயில் போக்குவரத்தை பிரதமர் மோடி தொடக்கி வைக்க வாய்ப்புள்ளதாகவும் கிஷோர் சௌத்ரி தெரிவித்துள்ளார்.